அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 61. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரின் வளர்ப்பும் மற்றும் வம்சமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி இனத்தில் அரபியரின் கௌரவமான குறைஷி கோத்திரத்தில் பனு ஆஷிம் வம்சத்தில் பிறந்தார்கள். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கூறுவதாவது: அல்லாஹு தாலா இஸ்மாயிலின் சந்ததியில் இருந்து கனனாவை கண்ணியப்படுத்தினான். அதிலிருந்து குறைஷியருக்கு கௌரவத்தை அருளினான். அதிலிருந்து பனு ஆஷிமுக்கும் சிறப்பை கொடுத்தான். அதிலிருந்து என்னை தேர்ந்தெடுத்தான். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. அன்னலாரின் அன்னை அமினா அவர்கள் பனு ஜுஹைரா என்ற கௌரவமான வம்சத்தில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் சௌபியா என்ற பெண்மணி அன்னலாருக்கு பால் ஊட்டினார். அரபியர் தங்களின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை முன்வைத்து அவர்களை கிராமப்புறத்திற்கு அனுப்பி வளர செய்வார்கள். ஏனென்றால் கிராமப்புறங்களில் தூய்மையான காற்றும் சுகாதாரமும் இருக்கும் என்ற காரணத்தினால். இந்த நடைமுறைக்கேற்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் அலிமார் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைத்தார். இவர்கள் 4 அல்லது 5 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். ஆண்டுக்கு 2 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்கு அழைத்து வந்து அன்னையிடமும் பாட்டனாரிடமும் காட்டி செல்வார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல். பெருவிரல். அல்லாஹ் தாலா நமது கைவிரல்களில் கட்டை பெருவிரலை வலுவானதாக ஆக்கினான். அதன் உதவியால் உணவை அள்ள முடிகிறது. அதன் உதவியால் பேனா பிடித்து எழுதுகிறோம். இதுவன்றி மனிதன் எந்த பொருளையும் வலுவாக பிடிக்க முடியாது. மற்ற எந்த விரல் போனாலும் கட்டை விரல் அதற்கு மாற்றமாக இருக்கும். நிச்சயமாக இந்த கட்டை விரல் அல்லாஹ்வின் அருளாகும். ஒரு ஃபரலை பற்றி. தொழுகையை விடுபவருக்கு எச்சரிக்கை. தொழுகையை விடுவது மனிதனை இறை நிராகரிப்பில் சேர்த்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கு. ஒரு சுன்னத்தை பற்றி. விரிப்பு விரித்து சாப்பிடுவது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிப்பதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேஜையின் மீதோ சிறிய தட்டியோ சாப்பிட்டதில்லை என கூறிய போது, பிறகு எதன் மீது சாப்பிட்டார்கள் என்று கேட்கப்பட்டது. விரிப்பு விரித்து சாப்பிட்டார்கள் என கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. பாங் கூறிய பின் மஸ்ஜிதை விட்டு வெளியேறுதல். பாங் சொல்லிய பிறகு அவசியம் எதுவுமின்றி திரும்பி வருகின்ற எண்ணமின்றி பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்பவர் நயவஞ்சகர், முனாபிக் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாங் சத்தம் கேட்ட பிறகும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் எதுவுமின்றி எந்த ஒரு உண்மை முஸ்லீமும் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். அவ்வாறு செல்வது நயவஞ்சகத்தனமான செயலாகும். உலகத்தை பற்றி. 2 வகை பேராசை. 2 வகை பேராசைக்காரர்கள் எப்போதும் மனநிறைவு கொள்வதில்லை. ஒன்று கல்வி பற்றிய பேராசை, மற்றொன்று உலக பற்றிய பேராசை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி. மறுமையில் இறைவன் முன் நிற்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான்: நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளவில்லையா? மகத்தான ஒரு நாளுக்காக அகிலத்தாரின் இறைவன் முன் மனிதர்கள் நிற்கும் நாள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான்: மனிதர்களே, உங்கள் மீது அல்லாஹ்வின் அருட்கொடையை நினைத்து பாருங்கள். வானிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் அல்லாஹ்வை அன்றி வேறு படைப்பாளன் இருக்கின்றானா? அவனை அன்றி வேறு தெய்வம் இல்லை. அவ்வாறு இருக்க இவ்வுண்மையை விட்டும் நீங்கள் எவ்வாறு திருப்பப்படுகிறீர்கள்?